எனவே தெளிவாக விளங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹு அக்பர் சத்தமாக சொல்லுவீங்க, அது திக்ரு தான். அந்த இடத்துல சத்தம் போடலாம். அப்போ இந்த வசனத்துக்கு அது விதிவிலக்கானது என்கிறத நீங்கள் புரியுவீங்க. எனவே அதே போல இதா கப்பரல் இமாம் ஃபகப்பிரு, இமாம் அல்லாஹ் அக்பர்னா நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அங்கே இமாம் சத்தமாக சொல்லுங்க, இமாமும் சத்தம் இல்லாமல் சொல்லுவாங்க. அப்போ அங்கே சத்தம் போடுதல் என்பது நமக்கு தெளிவான விஷயம். இமாம் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கன்னா இமாம் சத்தமாக சொல்லுவார் என்கிறது தெளிவாக அந்த ஹதீஸை நமக்கு விளக்குகிறது. அடுத்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, நீங்கள் திக்ரை வந்து சத்தம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்லுங்கள். இடம் மாறும்போது தொழுகையில் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ இதெல்லாம் திக்ர் இல்லையா? ஏன் சத்தம் போடுறீங்க? சத்தம் போடுறேன் ஏன்? அது விதிவிலக்கான இடம், அந்த இடத்துல சத்தம் போடணும். அது யாருக்காண்டி சத்தம் போடுற? நீங்கள் சொல்கிறீங்களே ஹதீஸ் என்ன, இர்பஉ, நீங்கள் வந்து உங்களுக்குள்ள தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வந்து செவுடனும் இல்லை, அல்லாஹு தஆலா தூரமானவனும் அல்ல என்று நீங்கள் ஹதீஸை வைக்கிறீங்களே, அது யாருக்காண்டி சொல்லணும்னா பின்னிக்கு இருக்கிற மாமுங்களுக்காண்டி சொல்லணும் சத்தம் போட்டு. அப்போ அது தஸ்கீர், ஒரு ஞாபகமூட்டல். ஒரு பின்னிக்கு இருக்கிறார்களும் ஞாபகம் அவங்க அப்போ தான் அந்த கொமாண்டை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு தான் அவங்க குனிவாங்க, நிமிர்வாங்க, சுஜூத் செய்வாங்க, ருக்கு செய்வாங்க. அப்போ இமாம் சத்தம் போட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் அந்த தக்பீர், யுகப்பிர்ன பி தக்பீரிஹிம், அவர்களுடைய தக்பீரை கொண்டு அவர்கள் தக்பீர் சொல்லுவாங்கன்னா அப்போ சத்தம் போடு தக்பீர் சொல்லணும். அப்போ சொல்வதை கேட்டு மக்கள் என்ன செய்வாங்க? அதை சொல்லுவாங்க சத்தமாக என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அது விதிவிலக்கான இடம். அங்கே தெளிவாகவே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சத்தமாக தக்பீர் சொன்னது குர்ஆனுக்கு எதிராக அல்ல. அந்த இடத்திலே அவர்கள் அந்த வசனத்தை இப்படித்தான் புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் அதை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எதிராக செயல்பட்டார்கள் என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ ஹுத்பாவில் போயிட்டு ஹுத்பத்துல் ஹாஜா திக்ரு தானே, அதில் அல்லாஹ் புகழ்றது திக்ரு தான் இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளால் இப்படி சொன்னால் சரி வருமா? ஹுத்பாவில் நின்றுட்டு இன்னல் ஹம்தலில்லா நஹ்மது, நீங்கள் அந்த உரை உங்களோட இந்த மறுப்பில் கூட ஹம்து ஸலவாத் சொல்கிறீங்க தானே, அப்போ சத்தம் போட்டு தான் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏனைய உங்களுடைய ஹுத்பாக்களை சத்தம் போட்டு தான் சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? அதை இந்த வசனத்துக்கு எதிராக அல்லாஹ் திக்ர சத்தம் போடான்னு சொல்லிங்க. நான் இனிமேல் ஹுத்பாவுக்கு ஏறுனேன்னு சொன்னால் இன்னல் ஹம்துலில்லா நஹ்மது என்றங்கிறத வாய்க்கில் சொல்லிக்குவேன், இன்னல் ஹம்துலில்லா நஹ்மது என்று சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? அது விதிவிலக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த தக்பீர் சொல்கிறது விதிவிலக்கு, சத்தமாக சொல்கிறது விதிவிலக்கு. எனவே சகோதரர்களே, எல்லாத்தையும் முரண்பாட்டு முறையில் ஏன் அணுகிறீங்க? எல்லாத்தையும் முரண்பாட்டு முறையிலே அணுகி பழகி அப்படியானவர்களோட தொடர்பில் இருக்கிறதுனால நம்முடைய அண்ணன் மௌலவி பிஜே அவர்கள், அண்ணன் சொல்ல அவர் அங்கே ஒரு அந்த இதுக்குத்தான் சொல்லுவாங்க, ஒரு கண்ணியத்துக்கு தான் சொல்லுவாங்க இந்தியாவில், அந்த பாசையில் நான் சொல்கிறேன், அவரை வெளிப்படுத்துகிற நோக்கத்தில் சொல்லலை. எனவே அந்த மௌலவி பிஜே அவர்கள் எல்லாத்தையும் முரண்பாடு என்று பார்த்து நீங்களும் அதே பாணியில் வளர்ந்துட்டீங்க. கொஞ்சம் உடம்பாட்டு முறையில் பார்த்து பழகுங்க. ஏன்னா அந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது தெளிவாக அப்போ நாங்கள் சத்தம் போடுறது இங்கே விதிவிலக்கு, இங்கே திக்ரு செய்கிறங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே சத்தமாக சொல்கிறதுங்கிறது தான் இங்கே முறை. ஏன் அங்கே வந்து தத்கீர், மக்களுக்கு அந்த ஞாபகம் ஊட்டுறதுக்காக நீ சத்தமாக சொல்கிறது. ரெண்டாவது வந்து இல்ஹார் சுரூர், அன்றைக்கு மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்துறது. சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹ் இப்படி வந்து தக்பீரை நாங்கள் சொல்லும்போது அந்த மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத் மஷாயிர் நீங்கள் சொல்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய அந்த நினைவு சின்னங்கள், அந்த நினைவு சின்னங்கள் என்ற அடிப்படையில் தக்பீர் அங்கே மஷாயிர்களாக சொல்லப்படுது என்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். உரையில் நீங்கள் மிம்பரில் நிற்கும்போது சுப்ஹானல்லாஹ் இப்படி நபி தோழர்கள் நடந்திருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் இப்படி நடந்திருக்கு, அல்லாஹ் அக்பர் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ நாம் ஜும்மாவில் தக்பீர் தஸ்பீஹ் தஹ்லீல்லாம் சொல்லுவோம், இது வந்து சத்தமாக தான் சொல்லுவோம். அப்போ இது வந்து அங்கே சத்தமாக சொல்கிறோம்ங்கிறது அல்லாஹ் வந்து செவிடன், நவுதுபில்லா, அல்லாஹு தாலா வந்து மறைமுகமானவன், அவனுக்கு நம்ம சத்தம் போட்டு சொன்னால் தான் விளங்கும்ன்ற நோக்கத்தில் சொல்ல மக்களுக்கு உரை நிகழ்த்துறோம், மக்களுக்கு ததுக்கீர் பண்ணுறோம். ததுக்கீர் பண்ணும்போது அந்த சத்தத்தை போடுறோம். அதே மாதிரி தான் இது தத்கீர், இல்ஹார் சுரூர், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல் என்கிறத விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்களோட கடைசியாக உங்களோட வாதத்தை மறுப்பு முடிக்கும்போது வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தமாக தான் சொல்லி முடிக்குங்க. அப்போ அது திக்ர் இல்லையா? அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் திக்ரு தானே, ஏன் சத்தம் போட்டீங்க? அப்போ அது விதிவிலக்குன்னு விளங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த தக்பீர், பெருநாளில் தக்பீர் சொல்கிறது விதிவிலக்கானது என்கிறத சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஹதீஸையும் அப்படி தான் நாங்கள் என்ன செய்யணும்,
விளங்கிக்கொள்ளணும். மக்களுக்கு தத்கீருக்காக வேண்டி தான் இங்கே நாங்கள் சத்தம் போடுறோம். அல்லாஹ்க்கு கேட்காது, அல்லாஹ் காய்பானவனுங்கிறதுனால அல்ல என்கிறதையும் நாம் இப்போ உதாரணமாக பாங்கு சொல்கிறோம். பாங்கு சொல்லக்குள்ள அல்லாஹு அக்பர் அல்லாஹ் சத்தம் போட்டு தான் சொல்கிறோம். அப்போ அங்கே நீங்கள் குர்ஆனில் தெளிவாக இருக்குது, குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் திக்ரை சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது. நீங்கள் எப்படி ஸ்பீக்கரை போட்டு சத்தம் போடுவீங்கன்னு கேட்கணும். அங்கே என்ன சொல்லுவோம், அது விதிவிலக்கு, அது சத்தமாக தான் சொல்லணும். அது மக்களுக்கு ததுக்கீர், மக்களுக்கு ஞாபகப்படுது, அல்லாஹுக்கு கேட்காதுங்கிறதுனால சத்தம் போடுறது இல்லை. விளைஞ்சா சில்மி மௌலவி நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழைய நாட்கள் தானே. அப்போ நான் உங்களை டேன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நம்மளோட சின்னத்திலிருந்து பழகினால் பேசினால்ன்ற வகையில் சொன்னாலும் நீங்கள் கோவிக்க மாட்டீங்க. நான் டேன்னு சொன்னாலும், ஏன்னா என் வயசு கூட உங்களோட வயசு சின்னது, அந்த வகையில் டேன்னு சொன்னாலும் நீங்கள் கோவிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் குராவியல்கிட்ட கேட்குற மாதிரி நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. கேள்வி அதில் கேட்கும்போது நீங்கள் அப்படி போக பார்க்குறீங்களா, இப்படி போக பார்க்குறீங்களா அப்படியே அண்ணன்ட பாணியில் நம்மள்கிட்ட கேட்குறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் குர்ஆன் சுன்னாவெல்லாம் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன நம்மிடத்தை உறுதியாக நாம் என்ன இருக்கிறோம், குர்ஆன் சுன்னாதான், அதில் எந்த மாற்று கருத்து இவங்கள்ட்ட இல்லை. அதை புரிகிறதுல நீங்கள் பிஜி எடுத்துக்கொள்கிறீங்க, நாங்கள் சஹாபாக்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் நமக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். ஏன்னா குர்ஆன் சுன்னாவை நீங்கள் புரிகிறதுக்கு அண்ணன் எடுத்துக்கொள்கிறீங்க, நாம் என்ன செய்கிறோம், உங்களோட தானை தலைவர் அவர் எடுத்துக்கொள்கிறீங்க, நாங்கள் யார் எடுத்துக்கொள்கிறோம், அந்த குர்ஆன் சுன்னாவை புரிகிறதுக்கு நாங்கள் சஹாபாக்கள் எடுக்கிறோம். எனவே அந்த சஹாபாக்களை அடிவொட்டி வந்த நல்ல அறிஞர்கள், இமாம்கள், தாபியங்கள், தாபியங்கள் எடுக்கிறோம். அவங்க குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சொன்னால் அதை நான் கடாசிடுவோம், அதை எடுக்க மாட்டோம். அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும்னு சொல்லி அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு அதை தூர போட்டுருவோம். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். எனவே குர்ஆன் சுன்னாவுக்கு முறையாகத்தான் புரிஞ்சிருக்கமே தவிர முரணா புரியலை என்கிறத நீங்கள் இப்போ விளங்கியிருப்பீங்க. நீங்கள் மனம் முரண்டு பிடிக்கிற ஆள் இல்லை, விளங்கக்கூடிய ஆள் தான். அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு நாங்கள் தக்பீரை மனமுரண்டாக புரியவில்லை, நாங்கள் தெளிவாக குர்ஆனுக்கு விளக்கமாக சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை எடுத்திருக்கிறோம். ஹதீஸு புகாரில் வார ஹதீஸ் கப்பிர் நபி தக்பீரிஹிம் என்கிறத வச்சு நாங்கள் அதை புரிந்திருக்கிறோம். அதே போல் தக்பீருங்கிறதுக்கும் வார அந்த தக்பீருங்கிற அல்லாஹ் அக்பர் மட்டுமா இல்லையா என்கிறதையும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட வாதத்துக்கு மறுப்பு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நீங்கள் தக்பீரில் சத்தமாக சொல்லி குர்ஆனை மறுத்த லிஸ்ட் ஒன்று போடுறீங்க. நீங்களா சத்தமாக சொல்லி குர்ஆன் வசனத்தையே மறுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. முரண்பாட்டு முறை வந்துட்டு அவங்கள்ட்ட. இந்த முரண்பாட்டு முறையை விட உடன்பாட்டு முறை இருக்கும்போது நீங்கள் ஏன் முரண்பாட்டையே எடுத்துக்கொள்கிறீங்க? ஏன்னா அப்படி பழகிட்டீங்க. அந்த மாதிரி ஆன ஆக்களோடு நீங்கள் இருக்கிறதுனால எல்லாம் முரண்பாடாக தான் விளங்குது. குர்ஆன் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை குர்ஆனுக்கு முரண்படாது. ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை முரண்படாது. எனவே தனிநபர் என்ற வகையில் சஹாபாக்கள் சிலர் முரண்பட்டு நடந்திருக்கலாம், அது வேறு. ஜமாவாக இருக்கிற ஒரு சஹாபிய சமூகம் அப்படியே அவர்கள் ஒட்டுமொத்தமாக குர்ஆனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அப்படி செய்யவும் அல்லாஹும் ரசூல்லா எல்லா தஜித்தமி உம்மத்தி அல்லா என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள், அல் ஜமா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்லாம் வேறையாக இருக்குது, அதுக்கு வேறு விளக்கம் இருக்கிறது. எனவே அதை இங்கே கொண்டு நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை. அப்போ சஹாபாக்களை லிஸ்ட்டில் சேர்க்கணும் நீங்கள். ஏன்னா இந்த சத்தமாக சொன்ன யார், நானாக சொன்னேன் சஹாபாக்கள், அபு ஹுரைரா, உமர் இப்னு உமர், அதை கேட்டு மற்ற சஹாபாக்கள், ஏனைய தாபியங்கள், அவங்கள எல்லாம் லிஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இந்த குர்ஆன் வசனத்தை மறுத்திருக்கிறாங்க. இமாம் புகாரி தானே அந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கார், அவரும் மறுத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்களோ அவங்களாம் மறுத்திருக்கிறாங்க. உங்களோட நீங்கள் சொல்கிற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்களே அறிஞர்கள், சலஃப் அறிஞர்கள், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, அவங்க இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச மட்டும் அது சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட மற்ற அறிஞர்கள், இப்னு உசைமி ரஹிமஹுல்லா, அல்பானி ரஹிமஹுல்லா, எல்லாரும் இந்த ஹதீஸ் சொல்லியாங்க. அப்போ அவங்கெல்லாம் குர்ஆனுக்கு முரணாக புரிந்து கொண்டு தான் சத்தம் போட்டு தக்பீர் சொன்னாங்களா? முரணின்றே புரியுறீங்க. அது விதிவிலக்கு. அந்த இடத்துல தக்பீரை சத்தமாக சொல்வது அந்த இடத்துல விதிவிலக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலானுடைய அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலானுவோட அந்த செய்தி மௌசூலாகவும் வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் அது இஸ்னாது இல்லாமல் இமாம் புகாரி பதிவு செய்திருந்தாலும் வேறு இடங்களில் அந்த செய்தி மௌசூலாகவும் வந்திருக்கிறது. எனவே அது ஆதாரபூர்வமான செய்தியானங்கிறத
எந்த செய்தி? சந்தைக்கு போகும்போது 2 பேரும் தக்பீரை சத்தமாக சொல்லுவாங்க, அதை கேட்டு மக்களும் தக்பீரை சொல்லுவார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்தி. அது வந்து அத்தஹ்ஜீல் ஃபி தஹ்ரீஜ் மாலம் யுஹர்ரஜ் மாலம் யுஹ்ரஜ் மினல் அஹாதீஸ் வல் ஆசார் ஃபி இர்வாயில் கலீல். இர்வாயில் கலீலில் வராத வரலாறுகளும் ஹதீஸுகளும் அதை தஹ்ரீஜ் செஞ்சிருக்காரு அப்துல் அசீஸ் இப்னு மர்சூக் அத்தரீஃபி அல்லது துரைஃபி என்று சொல்லக்கூடியவர். 96வது பக்கத்தில் அவர் குறிப்பிடும்போது சொல்கிறார், அதாவது இந்த மேலே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தியை பொறுத்தவரையில் அதாவது அஃபான் ஆரம்பத்திலிருந்து வரணும். இப்னு உமர் அவர்கள் சொன்னதாக முஜாஹிதை தொட்டும் ஆரஜ் ஹுமைத் இப்னு ஆரஜ் அவர்களும், அவரிடத்திலிருந்து சலாம் இப்னு அபி முந்திர் அவர்களும், அவரிடத்தில் இருந்து அஃபானும் அறிவித்ததாக அறிவிப்பாளர் வரிசையே அதில் சொல்லி காட்டுறாங்க. 2 பேரும் சந்தைக்கு தக்பீர் சொல்கிறதுக்காக வேண்டியே போவாங்க. இல்லை சூக்கி யுகப்பிரானி லாய குர்ஜானி இல்லா அலிதாலிக், தக்பீர் சொல்கிறதுக்காக வேண்டியே அவர்கள் சந்தைக்கு செல்வார்கள் என்று அந்த செய்தியை எடுத்து காட்டி அத்தஹ்ஜீல் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செஞ்சாங்க. அப்போ இஸ்னாதும் உங்களுக்கு காட்டியாச்சு. இஸ்னாது இறுகி இஸ்னாது இல்லைன்றாலும் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சீகத்துல் ஜஸ்மில் அறிவித்து அது சஹீதான அவரிடத்தில், அந்த வகையில் அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிறதையும் 2 ஒரு மேலதிகமான ஆதாரமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இன்னும் தாரகுத்தினியில் வரக்கூடிய செய்தி இர்வாவுல் கலீலில் எழுதுகிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபித்ருடைய அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளில் வந்து யுஜுஹிரு அல்லது எஜ்ஹரு பி தக்பீர், தக்பீரை சத்தமாக சொல்வார்கள் முசல்லாவுக்கு வரும் வரையிலும். பிறகு இமாம் வந்து முசல்லாவுக்கு வரும் வரையிலும் தக்பீர் சொல்லி கொண்டிருப்பார்கள் என்று வரக்கூடிய செய்தி, அதை சஹி என்று இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இர்வாவுல் கலீலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே தாரகுத்தினில் வருவதாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் இப்போ அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்னு உமருக்கு நீங்கள் இட்டு கட்டினா என்ன என்றெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்ல போகிறீங்க. அதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது சில்மி மௌலை, அந்த கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. எனவே இந்த செய்திகள்லாம் வந்து இஸ்னாது ஜெயித், நல்ல முறையில் அமைந்த இஸ்னாதில் அமைந்தது என்பதையும் சொல்கிறாங்க. அதேபோல் நாஃபி இப்னு மூசா, அதாவது நாஃபி மூசா இப்னு உக்பா அவர் வழியாக உபைதுல்லா இப்னு உமர் உசாமா இவர்கள்லாம் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் கப்பீர் பி தக்பீரி, அவருடைய தக்பீரை கேட்டு மக்கள் தக்பீர் சொல்வார்கள் என்று மேலதிகமாக ஒரு செய்தியும் இப்னு அபி ஷைபாவிலையும் பைஹக்கிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதையும் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ ஃபத்துல் பாரியை பார்க்கலையான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபத்துல் பாரியில் சொல்கிறாங்களே அது மௌசூலா, நான் அதை காணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காணலை, அவங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கும். அது வேறு இமாமுக்கு கிடைச்சி அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வேறு ஆக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா செய்தியும் கிடைக்காது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கூட இவ்வளவு நவீனம் வந்து கூட எல்லா செய்தியும் எடுத்துக்க இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காலத்தில் செய்தி கிடைக்கல. நான் பார்க்கலன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம் அவங்க. அப்போ அதனால் வேறு இடத்துல அந்த வேறு ஆக்களால் சொல்லப்பட்டிக்கு அதுக்குரிய செய்தியை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். எனவே அந்த செய்தியை ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும், ஏன் அது குர்ஆனுக்கு விளக்கமாக அந்த சமூகம் நடந்திருக்கிறார்கள் என்பதை, குர்ஆனுக்கு முரணல்ல, குர்ஆனுக்கு தெளிவாக விளக்கமாக முஃபஸ்ஸிராக அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் இட்டுக்கட்டலை, அப்படி தான் நீங்கள் இட்டுக்கட்டுன்னு சொன்னால் எழுதினாக்கள் அந்த எழுதினாக்கள் சொன்ன எல்லா இமாம்கள் அறிஞர்கள் எல்லாரையும் இட்டுக்கட்டினாக்கள் என்று சொல்ல வாரீங்க. அப்படி தான் அதை ஏன்னா அவங்க தான் சொன்னதை நான் எடுத்து சொல்கிறேன். எனக்கு என்ன இப்னு உமருக்கும் நானும் தம்பியுமா இல்லையே. அப்போ அவங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களோட கண்ணியத்தை நம்ம இந்த வகையிலும் குறைச்சிடக்கூடாது. அவங்க சொன்னதை எழுதியிருக்கிறாங்க கிதாபில், மற்றவங்களும் பார்த்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் அளவுகோல் சொல்கிறீங்க, இட்டுக்கட்டுறீங்களே மங்கதபா அலைய முத்தாமீதன் வார ஹதீஸ் சொல்கிறீங்க. ஒரு தெளிவாக தெரியும் அது ரசூல்லாவுக்கு வந்த ஹதீஸ். அது ரசூல்லா தன் மீது இட்டு கட்டுறது சம்மந்தமாக தெளிவாக பேசி, வேறு யாரிலையும் அது இட்டு கட்டுறது பாவம் இல்லாமல் இல்லை, பாவம் தான். அதுக்கு வேறு ஹதீஸ் எழுதிக்கிறீங்க, வேறு ஹதீஸில் சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல ரசூல்லாவுக்குரிய அந்த ஹதீஸை நீங்கள் அவடத்தை கோட் பண்ணுறது அது ரசூல்லாவுக்கு தனித்துவமாக அலைய என் மீது இட்டு கட்டுறது அது தனியே வஹியோடு சம்மந்தப்பட்டது. வஹியோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இட்டு கட்டுறதுக்கும் சாதாரண மாக்களில் இட்டு கட்டுறதும் ரெண்டும் உண்டல்ல.
எனவே பாவங்கள் வித்தியாசப்படும். பள்ளிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் பாவம் செய்கிறது, ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டாருன்னா நவுதுபில்லா, அது அது வித்தியாசமானது. ஒரு இடம் பொருள் நம்ம காபத்துள்ளால் இருந்து கொண்டு செய்கிற பாவத்துக்கும் மற்ற இடங்களில் இருந்து செய்கிற பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். காலங்கள், நோன்பு காலம் இருக்கும், அந்த காலத்தில் செய்கிற பாவத்துக்கும் ஏனைய காலங்களில் செய்கிற பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். எனவே அறிந்தவரும் அறியாதவன் செய்கிறதுக்கு உள்ள பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். எனவே இவைகளை நாங்கள் புரிஞ்சு செயல்படணும். இந்த ஹதீஸ் பொதுவான அளவுகளில் அதை விளங்கிக்கூடாது. ரசூல்லாவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ், அது மற்றாக்களை இட்டுக்கட்டக்கூடாதுன்னு வேறு ஹதீஸ்கள் வருது. அதை பொதுவாக நீங்கள் சொல்லிக்கலாம். இது பொதுவானது அல்ல, இது ரசூல்லாவில் இட்டுக்கட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய விஷயம்ங்கிறத விளங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா வகையில் இட்டுக்கட்டுறது நீ வகையில் இட்டுக்கட்ட குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் வழக்கரத்தால் பிடிச்சி நாடி நரம்பை தரிச்சிடுவோம்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ வகையில் இட்டு கட்டுறதுங்கிறது அவ்வளோ பெரிய பாவம். அடுத்து நம்மள்ட்ட அடிக்கடி நீங்கள் விளக்கு உரையை வாசிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்களும் உங்களையும் நோக்கி அந்த கேள்வியை நான் திருப்பி விட்றேன், வாசிங்க. இதெல்லாம் வாசிச்சிருந்தால் நீங்கள் இதை போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா மசாலா இஜ்திஹாதியா, இது இஜ்திஹாத் சார்ந்த ஒரு விஷயம். அதில் நீங்கள் மல்லுக்கு நிண்டிக்க மாட்டீங்க. ஏன்னா இதில் பல அறிஞர்கள் பல கருத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவர் அந்த கருத்தில் மூளை இருக்கிறார் போல் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. அதை பெரிய ஒரு மறுப்பு ஒன்று போட்டு அதுக்கு நான் உங்களுக்கு மறுப்பு போட்டு என்ற ஒரு நிலைமை வந்திருக்காது. அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க இன்னம தக்பீர் அலாமன் சல்லாஃபி ஜமாத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் முன் வச்சிருக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜமாத்தோட தொழுகிறவர்களுக்கு தான் தக்பீர் அப்படின்னு வர அந்த செய்தியை வச்சு நீங்கள் கேட்குறீங்க, அதில் எங்கே இருக்கு சத்தமாக சொல்கிறதுக்குன்னு சொல்லி. சத்தமாக சொல்கிறது நான் சொல்லிட்டேன். சத்தமாக சொல்கிறதுக்கு முன்னுக்கு 2 ரிவாயத் சொல்லிக்கிறேன். ஒன்று புகாரில் வார ரிவாயத், அடுத்தது புகாரில் வாரது தான் அது முஅல்லக்கா வாரது. ஒன்று தெளிவாக இஸ்னாதோடு வரக்கூடிய தெளிவான ஹதீஸ். அதை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். அதை நீங்களும் அந்த ஹதீஸை புகாரியுடைய ஹதீஸை கப்பீர் நபி தக்பீர்ஹிங்கிறத நீங்களும் சொல்கிறீங்க. தக்பீர்ஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை சொல்கிறீங்க. அப்போ இங்கே தக்பீர் சொல்கிறதுங்கிறது ஜமாத்தோட தொழுதாக்களுக்கு மட்டும்ங்கிறதல்ல. ஜமாத்தோட தொழுதால் அவங்க தக்பீர் சொல்லணும். மற்ற இடங்களில் போகிறாக்கள் சந்தையில் தக்பீர் சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு அதை சொல்லப்படலை. இந்த செய்தியை நல்லா புரியலை நீங்கள். எப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தனித்து தொழுதால் அவர் தக்பீரை சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. ஜமாத்தோட தொழுதால் அவர் சத்தம் போட்டு தக்பீரை சொல்லுவார். இமாம் தக்பீரை சொல்லுவார், அதை கேட்டு மாமங்களே என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு சொல்லுவாங்க. மற்ற இடங்களில் சொல்லக்கூடாதுங்கிறதில்ல. இது தொழுகிறவங்க பற்றி சொல்லக்கூடிய சட்டம். தொழுகிறவங்களை தனித்தனித்து தொழக்கூடியவர்கள் தக்பீர் அவங்க சொல்கிறதில்லை, அவங்க சத்தமாக சொல்கிறது தக்பீர் சொல்கிறது அல்ல. சத்தமாக சொல்கிறதுங்கிறது தக்பீருங்கிறது ஜமாத்தா தொழுவும் போது தான் இதை இமாம் சொல்லுவார், அதை மாமுங்கள் சொல்லுவாங்க. இந்த முறையை தான் அங்கே விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் என்ன செய்றீங்க, அப்போ முரண்பாடு கற்பிக்கிறீங்க. அந்த எல்லாத்துலேயும் முரண்பாட்டு முறையில் அணுகி என்ன செய்றீங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு சந்தைக்கு போய் சொல்லிக்காங்களே, அங்கே தொழுதாக்கள் தான் சொல்லணும்னு சொன்னால் அப்போ சந்தையில் வச்சு எப்படி சொல்லணும்னு கேட்குறீங்க. இது நியாயமான கேள்வியாண்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது ஜமாத்தா தொழுதாக்கள் தக்பீர் சொல்கிறதும் தனித்து தொழக்கூடியவங்க, ஜமாத் இல்லாமல் தனித்து தொழக்கூடியவர்கள் தக்பீர் சொல்கிற ஹுக்கும் சம்பந்தமாக பேசும்போது ஜமாத்தா தொழுதாக்கள் அவளை என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து தக்பீரை சொல்லுவாங்க. தனித்தனியாக தொழுதாக்களுக்கு இல்லைங்கிறத அங்கே சொல்ல வராங்க. இது தொழுகையோடு சம்மந்தப்படுத்தி சொல்லும்போது. மற்றது முத்துலக்கான தக்பீருங்கிறது பொதுவாக போராடங்கள் வாரடங்கள் எல்லா இடத்தையும் இருக்குங்கிறதையும் மற்ற செய்திகள் சொல்லுது. அப்போ எல்லா செய்தியும் ஒன்று சேர்த்து தான் நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இல்லைன்னா நம்ம வழிகட்டுக்கு போயிடுவோம். தவறான வழிக்கு நாம் ஒன்று முரண்பாடு கற்பித்துக்கிட்டே இருப்போம். இதாண்டைக்கு நம்மளோட தாவாக்களங்களில் நடக்கிறது நிறைய எல்லாத்துக்கும் முரண்பாடு. எந்த ஹதீஸை பார்த்தாலும் முரண்பாடாக பார்க்கின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு தோன்றிக்கு. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் முரண்பாட்டு முறையிலேயே அணுகிறீங்க. எனவே உடன்பாட்டு முறையில் அணுகுங்க. அது தொழுகைக்கு சொல்லப்பட்ட சட்டம். இது தொழுகைக்கு வெளியே உள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அபூ ஹுரைரா நடந்து கொண்டது என்கிறதையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே புகாரியுடைய அந்த யுகப்பிர் நபி தக்பீரிஹிம் என்று வார ஹதீஸ் அதுவும் தெளிவாக அவங்க தொழுகைக்கு தான் போகிறாங்க. பெருநாள் தொழுகைக்கு போகிறவங்க தான் நினைச்சாங்க அங்கேருந்து தக்பீர் சொல்லுவாங்கங்கிறது வருது. அப்போ தொழுகைக்கு பின்னால் அங்கேயும் தக்பீர் அவர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர் ஜமாத்தா தொழுது விட்டு தான் அந்த தக்பீரை சொல்கிறாங்கங்கிறது, அவங்க தக்பீரை கேட்டு இவங்க தக்பீர் சொல்லுவாங்கங்கிறது. அப்போ அது ஒரு ஜமாத்தாக நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டாக அமைப்பில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முறை. அந்த முறையில் சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே நான் அதில் சொல்லியிருந்தேன், ரசூலுல்லாஹ் தொட்டும் தெளிவாக
தக்பீருடைய வாசகங்கள் வரல. அதனால் ஒலித்து கப்பீருல்லா, அல்லாவை நீங்கள் பெரிதுபடுத்துங்கள், ஒலித்து அல்லிமுல்லா, அல்லாஹு தாலை மகத்துவப்படுத்துங்கள் என்று வந்திருக்கு. அப்போ மகத்துவப்படுத்துகிற வாசகங்கள் இருந்தால் அந்த வாசகங்களை நாங்கள் சொல்லலாம்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்கன்னா, அப்போ மக்களாகவே அவங்களா உருவாக்கி அவங்கள சொல்லிக்கலாமா என்று கேட்குறீங்க. மக்கள் உருவாக்குறதா, அறிஞர்கள் அதுக்குரிய தகுதி வாய்ந்தவர்கள் உருவாக்குவார்களா? பொதுவாக எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆலிம்கிட்டத்திலிருந்து தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஆலிம்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையிலே சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள் என்று செய்து வந்த அந்த நடைமுறை குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்ததாக இருக்கின்ற பொழுது அதிலே நாங்கள் முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தக்பீருடைய வாசகம் வாரதா நீங்கள் சொல்லி ஃபயுகப்பிர்ன பி தக்பீரிஹிம், அவருடைய தக்பீரை கொண்டு அவர்கள் தக்பீர் சொல்வார்கள், ஆண்களுடைய தக்பீரை கேட்டு பெண்கள் தக்பீர் சொல்வார்கள் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை, அப்போ தக்பீர்ண்டா என்ன, அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது தானே, வேறு என்ன அர்த்தம் நீங்கள் விளங்குறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. உண்மையிலேயே தக்பீருங்கிறது பொதுப்பெயராகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. எனவே தக்பீருங்கிறது நீங்கள் சொன்ன அந்த அமைப்பில் ஒரு அறிஞரும், அதாவது சலஃபுகளில் இருக்கக்கூடிய அறிஞர், நீங்கள் சொன்னீங்களே இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னுல் உசைமி ரஹிமஹுல்லா, அதே போன்று அல்பானி ரஹிமஹுல்லா, அவர்கள் யாருமே அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற வார்த்தையை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்த், இப்படியான வார்த்தைகளை எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க. அப்போ எல்லோரும் அந்த தக்பீர் என்ற அந்த வார்த்தையை சலஃபுகள் எப்படி புரிந்திருக்கிறார்கள்? தக்பீர் என்ற தனி அல்லாஹ் அக்பர் என்பதற்கும் சொல்லப்படும், அதே போன்று அல்லாவை மகத்துவப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும். எனவே நீங்கள் நேரடியான அர்த்தத்தை முதலாக கொடுத்து பழகணும். அதாவது கப்பர என்றால் தக்பீர் சொன்னான் என்பது நேரடியான அர்த்தம் கிடையாது. அவருடைய நேரடியான அர்த்தம் என்ன? கப்பர என்றால் அல்லம பெரிதுபடுத்தினான் என்பதுதான் அவருடைய நேரடியான லுகா அர்த்தம். இஸ்திலாகன் வரும்போது தான் சில இடங்களில் தக்பீர் சொன்னான் என்ற வார்த்தை வரும். அப்போ இடம், பொருள், காலத்தை பார்த்து, இடங்களை பார்த்து தான் நாங்கள் அதுக்கு பொருள் செய்யணும். பொருள் எடுத்தவனே தக்பீர் சொன்னான்னு சொல்லி தக்பீர் சொன்னாண்டா அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் சொல்லணும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு விளக்குறேன். எனவே இந்த தக்பீர் என்ற அந்த சொல்ல பொறுத்தவரையில் அன்புக்குரிய சகோதரர் செல்மி மோலே அவர்களே, தப்சீர் தபரி, ஜாமில் பயான் என்று சொல்லக்கூடிய தப்சீர் தபரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தாவீல் செய்கிறாங்க. ஒலி துகப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் சொல்லுங்கள் என்றால் ஒலி துகப்பிருல்லா என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் அபு ஜாஃபர், கால அபு ஜாஃபர், அதாவது தபரி அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த பேர், லித்து அல்லிமுல்லாஹ் பிஸ்ஸிக்ர் லஹு பிமா அன்அம அலைக்கும், அல்லாஹு தாலா எதை உங்களுக்கு நியாமத்தாக செய்தானோ அந்த நியாமத்தை கொண்டு நீங்கள் அல்லாவை நினைவுகூறி அல்லாவை பெரிதுபடுத்துங்கள். து அல்லிமு, ஒலி து அல்லிமு. அப்போ து அல்லிமுண்டா தெளிவாக துகப்பிருங்கிறது து அல்லிமு என்கிற அந்த அர்த்தத்தை தெளிவாக தப்சீலே கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தப்சீர் 3வது ஜுஸூல 478வது பக்கம் தபரியிலே. அதே போன்று தன்வீருல் மிக்யாஸ் மின் தப்சீர் பின் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய நூலில் 25வது பக்கத்தில் ஒலி துகப்பிருல்லா என்றால் லிகை து அல்லிமுல்லா, அல்லாவை நீங்கள் பெரிதுபடுத்துவதற்காக. அப்போ அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற இடங்களும் உண்டு. அதே போன்று அல்லாவை பெரிதிப்படுத்துகின்ற, அல்லாஹ் புகழுகின்ற, அல்லாவை துதிபாடுகின்ற எல்லா வாசகங்களையும் தக்பீர், தஹ்லீல், தஹ்மீத், அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறது, சுபஹானல்லாஹ்னு சொல்கிறது, எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பேராகவும் தக்பீர் பயன்படுத்தப்பட்டிக்கு. தக்பீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிக்குது. அதைத்தான் ஒலி துகப்பிருல்லாங்கிறதை சொல்லுது. அதனால தான் நாம் சொன்னோம், எனவே தக்பீருடைய வாசகங்கள் வித்தியாசமாக எல்லோராலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒலி துகப்பிருல்லாங்கிறது அல்லாவை பெரிதுபடுத்துவது, பெரிதுபடுத்தக்கூடிய வாசகங்களாக இன்றைய முறையிலே சொல்லப்படுகின்ற அந்த தக்பீர் இருப்பதனால் அதை சொல்வதில் பிரச்சனை இல்லை என்று நாம் சொல்லியிருந்தோம். அப்போ அதனால் ஒரு வாசகம் வராத ஒரு விஷயத்தில் நாங்கள் வாசகத்தை உருவாக்கி கொள்ளலாமான்னு கேட்டால் உருவாக்கி கொள்ளலாம். இல்லைன்னா நேரடியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் இல்லைன்னா நாங்கள் வாசகத்தை உருவாக்கி கொள்ளலாம்ங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் பின்னுக்கு வர சில விஷயங்கள் மூலமாக சொல்லணும். இப்போ பாருங்கள், அதே போல் ஜம்ஹரத்துல் லுகா என்று சொல்லக்கூடிய, அதாவது அரபு பாஷையினுடைய டிக்ஷனரி, முக்கியமான ஒரு டிக்ஷனரி. அதில் 1வது ஜுஸூல 327வது பக்கத்தில் இந்த கபுர என்ற அந்த வார்த்தை, கபுரங்கிற வார்த்தைக்குரிய கபுரண்டா என்ன? பெரிதானது அப்படின்னு அர்த்தம்.
கபுர குபுரோ கிபுரன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன அல்லம, அதாவது பெரிதானது என்ற அர்த்தம். எனவே ஒரு விஷயம் கபுர ஷெய் என்று சொன்னால் மோதமுகம், அதில் பெரியதுக்கு சொல்லப்படும். அப்போ பெரிதாக்குறது கப்பிரு தக்பீரன்னு சொன்னால் பெரிதுபடுத்தல் என்பது அதனுடைய நேரடி பொருள். லுகாவுடைய அர்த்தம் அதான், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்க கப்பரன்னா அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னான்னு நான் அர்த்தம் சொல்கிறீங்க. இல்லை, கப்பரன்னு சொன்னால் பெரிதிப்படுத்தினான் என்று அர்த்தம். அதுக்கு பிறகுதான் நம்ம இஸ்திலாகன் தேவைப்படுகின்ற இடத்துல தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னான் என்ற அர்த்தத்தை கொடுக்குறோம் தேவையான இடங்களில். முதல் லுகாவுடைய அர்த்தத்தை தான் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு ஏழாண்டு தான் நாங்கள் மற்ற அர்த்தத்துக்கு மாறணும். லுகா நேரடியாக அல்லம என்ற அர்த்தத்தை தெளிவாக கொடுக்கிறது. பெரிதிப்படுத்தினான், கப்பரண்டா தெளிவுபடுது. அப்போ ஒளித்து கப்பிருல்லான்னா அல்லாவை நீங்கள் பெரிதிப்படுத்துங்கள், அல்லாஹ் மகத்துவப்படுத்துங்க. அப்போ மகத்துவப்படுத்துறேன்னா மகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இது போன்ற இந்த தக்பீரில் சொல்லப்படுகின்ற வாசகங்கள்லாம் அல்லாவை தெளிவாக மகத்துவப்படுத்தக்கூடிய வசனங்கள். அதனால தான் அதை நம்ம சொல்லலாம்னு சொன்னோம். எந்த சலபியாவது அல்லாஹு அக்பர்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா சதக வாதான்னு புரிஞ்சு கொள்வாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தக்பீருங்கிறத பல மாதிரி புரிந்திருக்கிறார்கள், சலஃபுகள் புரிந்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்கள், அதுக்கு நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன். புகாரியிலே